வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெஸ்ட் இண்டீஸ்க்காக T20யில் அதிக ரன்ஸ் அடித்த பிளேயர் யாருன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது டாப் 5லேருந்து வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பொறுத்து மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 5வது இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ்க்காக பிளெண்டல் சிம்மல்ஸ் தான் இருக்கார். இவர் வெஸ்ட் இண்டீஸ்க்காக 68 மேட்ச் விளையாடி 1527 ரன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்காக அடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இவர் ஓப்பனராக இருந்தாலுமே நல்ல ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருந்தார். இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். பிளெண்டல் சிம்மன்ஸ் 5வது இடத்துல இருக்குது. அடுத்த 4வது இடத்துல இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கிரண் பொல்லாடு. இவர் 101 மேட்ச் விளாண்டு 1569 ரன் கிரண் பொல்லாடு அடித்து 4வது இடத்துல இருக்காருன்னு சொல்லலாம். இவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரு. இவர் நிறைய நாக்கெலாம் ஆடியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல யாருக்கான்னு கேட்டிங்கன்னா, மார்லன் சாமுவேல்ஸ் தான் இருக்கார். இவர் 67 மேட்ச்சு விளையாடி 1611 ரன் அடிச்சிருக்காரு. இவர் 2 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாகவே இருந்தார் இவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ் கெயில் தான் இருக்கார். இவர் 79 மேட்ச் விளாண்டு 1899 ரன்ஸ் அடித்து 2வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். இவர் ஓப்பனர்ப்பா. இவர் சொல்லவே ஆனால் ஆர்சிபி டீமில் அந்த பொழந்தார். இப்போ ஐபிஎல்லில் கூட எடுக்காமல் விட்டாங்க. அடுத்த பஞ்சாப் கிங்ஸ் அங்கே போய் ஒரு உரிச்சார் பாருங்க, எல்லாம் மறக்க முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1வது இடத்துல யாருன்னு கேட்டிங்கன்னா, நிக்கலஸ் பூரன் தான் இருக்கார். இவர் 91 மேட்ச் விளாண்டு 1914 ரன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்காக அடிச்சிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் மற்றவரை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். தேங்க்யூ, டாடா, பாய், டேக் கேர். சேஃபாக இருங்க, சேஃபாக விளையாடுங்க, அதுதான் சொன்னோம்.